உங்களுக்காக நீங்க எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஒரு நாளைக்கு உங்களுக்குன்னு நீங்க எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெறைய பெண்கள் வந்து நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம், குழந்தைகள பார்த்துக்கிறோம், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறோம், வெளி வேலைகள் எல்லாத்தையும் அழகா மெயின்டெயின் பண்றோம். ஆனா, நம்மளுக்குன்னு ஒரு சில நேரம் ஒதுக்குறோமான்னு கேட்டா, கண்டிப்பா நெறைய பேர் இல்ல அப்படின்னு தான் கமெண்ட் சொல்லுவீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் பத்தி தாங்க பேச போறோம். ஸோ வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். நம்ம எல்லாத்துக்கு முன்னாடியும் சிரிச்சுட்டே இருப்போம். ஸோ அதனால என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அதுதான் கிடையாது. சந்தோஷமா இல்ல, அவங்களோட உணர்ச்சிகள் எல்லாத்தையும் அவங்களோட அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தமா இருக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கிறத தாண்டி நம்ம மத்தவங்களுக்காக சந்தோஷமா இருக்கணும். நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நம்ம கோவமான ஒரு மூஞ்சிய வச்சுக்கூடாது. கோவமான மூஞ்சியா இருந்தா நமக்கு ஒரு ப்ளேம் குடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் நீ அப்படிங்கிற மாரி. அதனால எல்லாரும் சொல்றது என்னன்னா, "நீ ஹேப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் சிரிச்ச மூஞ்சியோட இருந்தா தான் நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாமளும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. நம்மளுக்கும் வந்து கோபம், தாபம் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வரலாம் இல்லைங்களா? அடுத்தது நம்மளுக்குன்னு ஒரு சில நேரம் ஒதுக்குறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இத நம்மளுக்கு யாரும் சொல்லி தரவும் கிடையாது. எல்லாத்துக்கு முன்னாடியும் எப்படி நடந்துக்கணும், எல்லாத்துக்கும் எப்படி நடந்துக்கணும்னு வேணா நெறைய இந்த சொசைட்டி சொல்லி தந்திருக்குதே தாண்டி, நம்மளுக்கு நாமளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைவா தாங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த வீடியோல முழுக்க செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் இது 2யும் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். செல்ஃப் லவ் அப்படிங்கிறது நம்மள நாமளே லவ் பண்றது அப்படிங்கிறது தான். நம்ம ஹஸ்பண்ட லவ் பண்ணுவோம், நம்ம குழந்தைகள லவ் பண்ணுவோம், நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் லவ் பண்ணுவோம். ஏன் நம்மளுக்கு தெரியாத பக்கத்து வீட்டுக்காரோட நல்ல பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட அவங்க கூட ஒரு அன்பான உறவை நம்ம வச்சுக்குவோம். இது எல்லாமே பண்ற நம்மளுக்கு நம்மள நம்ம லவ் பண்றோம் அப்படிங்கிறத மறந்துடுறோங்க. ஆமா, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு முடி அழகா இருக்கா, எனக்கும் அதே மாதிரி வேணும். அவங்களுக்கு ஷார்ட்டா இருக்கு, எனக்கும் ஷார்ட்டா இல்ல, எனக்கு லென்த்தா இருக்கு. ஏதாவது ஒரு குறை நம்ம சொல்லிக்கிட்டேவே இருக்கிறோமே தாண்டி, எனக்கு இது எல்லாமே அழகா இருக்கு, இதற்காக நன்றி அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கடவுள்கிட்ட சொன்னதே கிடையாது. படைப்புல ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால தான் நம்ம எப்ப கண்ணாடி முன்னாடி போய் நின்னாலுமே நம்மளுக்கு வந்து நம்ம அழகாவே தெரியறது கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் லவ் பண்ணணும். நம்மள வந்து நம்ம ஹஸ்பண்ட் லவ் பண்ணணும், நம்ம குழந்தைகள் வந்து நம்ம கிட்ட அன்பா இருக்கணும், எங்க அம்மா அழகுன்னு சொல்லணும், நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். அதெல்லாம் தப்பு. ஃபர்ஸ்ட் நம்மள அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை கொஞ்ச நேரம் ரசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட என்ன அழகா இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரசிச்சு பாருங்க. லைக் நம்மளுக்கு முடி அழகா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல்ஸ் நல்லா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இல்லைங்களா? ஆனா அது யாருமே நம்ம வந்து பார்க்கறதே கிடையாது. மற்றவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கு, அதே ட்ரெஸ் எனக்கு போட்டா நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரி பண்றதுக்கு வேணா முதலால நம்ம வந்துடுறமே தாண்டி நம்ம லவ் பண்ணிக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்க என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. அக்செப்ட் அப்படிங்கிறது, ஆமா நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் கத்துவேன், எனக்கு கோவம் வரல அப்படின்னா நான் எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியா பேசுவேன், நான் ரொம்ப ஹெல்பிங் மைண்டு அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சடனா மூஞ்சில் அடிச்சிட மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணணும். என்னோட குண அதிசயங்கள் இதுதான், என்னுடைய வெளித்தோற்றங்களும் இதுதான், என்னுடைய ரெகுலர் ரொட்டீன்ஸும் இந்த மாதிரி தான், லைக் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகுறதே இல்லை. ஒரு ஃபேன்சி ட்ரெஸ், ஒரு மாடலிங் ட்ரெஸ் பார்த்தா நம்மளுக்கு பிடிக்குது, போடணும்னு ஆசை இருந்தாலுமே அதை போடும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க மாட்டேங்குது, ஏதோ லைக் அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க, நைட்டிலேயே இருக்கிறோம், நைட்டியில் இருக்கிறதுனால இன்னும் பெருசாக வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீ ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் மிடில் கிளாஸ்லேருந்து வளர்ந்த பொண்ணு, ரெகுலராக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிக்காது, அவங்க 2000 கூட அஃபோர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பட் நான் அதை வாங்கி போட்டுக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இல்லை, ஏன்னா வளர்ந்த விதம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்க, நம்ம வளர்ந்தது எல்லாமே அந்த விதமாக இருக்கலாம். நானுமே 2 இயர்ஸ் பிஃபோர்ஸ் வந்து நைட்டி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நைட்டி கொடுத்த ஃபீலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளியே எங்கேயாவது போகணும்னா மாற்றிட்டு போகணும், பெரிய ரிஸ்க் ஒன்று, நம்ம வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுவோம், அப்புறம் அதையும் வந்து அடுத்த நாள் துவைக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் வந்துன்னு அதவே போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்லேயே இருந்து அந்த நைட்டிலேயே இருக்கிறதுனால நம்ம புது ட்ரெஸ் ஏதாவது எடுத்து வச்சிருந்தா கூட இழைச்சோம் இல்லாட்டி குண்டானோம் அப்படின்னா கூட டிஃப்ரெண்ட் அதில் இருக்குது. அது அந்த டைமில் எடுத்து போடும்போது சஃபர் ஆயிடுவோம். அதையும் தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு காரணம். அதையும் தாண்டி வீட்டில் இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. எப்பவுமே நைட்டிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரியான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லேயே இருந்தது. எப்பவுமே ஒரு டல்லாக இருக்கிறோம், நம்ம எங்கேயுமே போகிறதில்ல, நம்ம வெளி உலகத்தை பார்த்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுது. அதனால நைட்டை விட்டு 2 வருஷம் ஆச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சுடிதார் எடுத்து போட்டுக்கிறது,
தலையெல்லாம் நீட்டாக சீவிட்டு வாட்செல்லாம் கட்டிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் கோயிங் மாதிரி ஃபீல் ஆகும். நான் ரொம்ப ரிஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஸ்கூலெல்லாம் போகும்போது, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகும்பொழுது கண்ணாடி முன்னாடி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அதெல்லாம் கோல்டன் மெமரிஸ், மறக்கவே முடியாது. கரெக்டு தானுங்களா? அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ரொம்ப லவ் பண்ணிக்குவோம், ரொம்ப அழகாக ரசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவோம். கண்ணாடி முன்னாடி போய் நின்று அதை தலை செய்வதற்கு மட்டுமே அரை மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுக்கும். ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே கண்ணாடி கூட பார்த்து தலை செய்வது இல்லை, அப்படியே எடுத்து முடிஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம நினச்சிக்கிறோம் மற்றவங்க நம்மளுக்கு லவ் கொடுக்கணும் அப்படின்னு. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்மளை நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கலையா? நான் செல்ஃப் லவ் அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அடுத்தது செல்ஃப் கேருக்கு வந்தா அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக குளிங்க. எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ஒரு நல்ல ரெகுலராக வீட்டுக்கு போகிறதுக்குன்னு ஒரு 7-8 சுடிதார் வந்து வச்சுக்கோங்க. புதுசாக இருக்கிறதுனா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 2-3 வருஷம் தான், எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. டெய்லியும் புது சுடிதார் போடுங்க. புது சுடிதார் மீன்ஸ் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரேராக யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் எடுத்து வைங்க. ரெகுலராக வந்து சுடிதார் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே தலையெல்லாம் சீவி அப்படியே பக்தி மயமாக உங்களுக்கு சாமி கும்பிடணும்னு தோணுச்சுன்னா சாமி கும்பிட்டு அப்படியே நீட்டாக இருங்க. ஆஃபீஸ் போகிறது மாதிரி, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போதும் அப்படி தான். ஈவினிங் ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5:30, 5 o'clock அந்த மாதிரி தலையெல்லாம் சீவி நல்லா நீட்டாக இருந்தீங்க அப்படின்னாலே நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க வந்து களைப்பாக வீட்டுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது கூட நம்மளை பார்க்கும்போது ஒரு பிரகாசமாக இருக்குது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம யாரை பார்க்குறோமோ அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்துக்கும். லைக் நல்லா ஒரு புடவை கட்டிட்டு மல்லிகைப்பூவெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு நம்ம காலேஜில் ஃபேர்வெல் டேக்கெல்லாம் போவோம் இல்லைங்களா? அப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது அது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? அது சொல்லவே முடியாது. அந்த ஃபீல் எல்லாத்துக்குமே வந்து பரவும். அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே, கலர் கலராக அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லைங்களா நம்ம ஃபேர்வெல்லில். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகிறோம்னா ஒரு கிளம்பும் பொழுது அந்த எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே வீட்டில் அந்த நைட்டியோடு இருக்கும்போது அந்த எனர்ஜி வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏதாவது சண்டை தான் வரும். அதனால் காலையிலையும் நைட்டும் இந்த மாதிரி சில ரொட்டீன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஆனால் கை கால் மூஞ்சி கழுவிட்டு தலையெல்லாம் நல்லா நீட்டாக சீவிட்டு ரெகுலராக வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே தான், புது ட்ரெஸ் வாங்குங்க அப்படின்ட்டுலாம் யாருமே சொல்லலை. செல்ஃப் கேரில் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து 6 to 1 வருஷம் பண்ணும்பொழுது நீங்கள் நல்லா க்ளோ ஆவீங்க, கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இது நான் பர்சனலாக என்னோட மேக்கப் கோர்ஸில் நான் படித்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளை செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அந்த செல்ஃப் லவ் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நைட்டியில் யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் வரும்போது நீங்கள் வெல்கம் பண்ணுற விதமும், நீங்கள் இந்த மாதிரி சுடிதாரில் இருக்கும்போது நீங்கள் வெல்கம் பண்ணுற விதமும் அப்சல்யூட்லி வேறையாக தான் இருக்குங்க. இதை யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்களுமே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து. ஏன்னா யார் நம்மளை பார்த்தாலுமே, புதுசாக ஒரு மனுஷங்க நம்மளை பார்க்குறாங்கன்னா அவங்க நம்மளை அனலைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்மளுடைய அவுட்டர் அப்பீரியன்ஸை வச்சு தான். ஸோ நம்ம கருப்பாக இருக்கோம், கலராக இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. ரொம்ப நீட்டாக இருக்கிறோமா அப்படிங்கிறது அவங்க முக்கியம். அதுக்குன்னு புது சுடிதார் தான் போடணும், புதுசான விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ரெகுலராக இருக்கிற விஷயங்களை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இந்த நைட்டை போட்ட உடனே எப்படா படுக்கலாம், ஒரு மாதிரி டயர்டு சோர்வான ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் சுடிதார் போட்டோன்னா எனக்கு படுத்த கூட சம்டைம்ஸ் வந்து இல்லை அது வேண்டாம், கொஞ்சம் கலையிற மாதிரி இருக்குது, அந்த ஒரு ஃபீல் எனக்கு இல்லை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? தலை கலையக்கூடாதுனால சம்டைம்ஸ் நான் நினைப்பேன், எனக்கு சீக்கிரம் தலை கலைஞ்சு போயிடும், அதனால தலை கலையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ஃப் கேர் நீங்கள் பண்ணுங்கள், நிறைய மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்குங்க. இது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் சாதாரணமான சின்ன விஷயமா தெரியலாம். இதை நீங்கள் ஒரு வாரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் கீழே சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலை, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.